Alright guys, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSS ஓட யூனிட்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ CSSல இருக்கிற யூனிட்ஸ்னா என்ன, ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றது அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். CSS ஓட யூனிட்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு div tag பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் div tag பத்தி ஏன் HTML வீடியோல கவர் பண்ணல அப்படின்னா, ஸோ ஸ்டைலிங் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா div tag வந்து ஒண்ணுமே இல்லை. ஸோ ஸ்டைலிங்கோட வந்து நம்ம div tag வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் HTML ஓட டுட்டோரியல் இதை பத்தி போடல. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா div tag ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ div tag போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க divன்னு போட்டு என்டர் பண்ணீங்களா இப்படி வந்துடும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு p tag ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ அந்த p tagல சும்மா ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு p tag போட்டு சும்மா டம்மி டெக்ஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கான அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த டிவ்வுக்கான நம்ம டேக் போட்டதுக்கு எந்த விதமான ஒரு இம்பாக்டையுமே அது வந்து கிரியேட் பண்ணல நம்ம வெப்சைட்ல வந்து இதுல. ஸோ அது ஏன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிவ்க்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். ஸோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வச்சுட்டு ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி என்னோட CSS ஃபைல்ல வந்து நான் ஸ்டைலிங் பண்ண போறேன். ஸோ சிஎஸ்எஸ் பற்றி தெரியாதவங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டாட் பாக்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணிட்டு நான் அதில் போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து காட்டேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா அது வரவே வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா div tagக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா வித் அண்ட் ஹைட் வந்து எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு p tag ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த div tagக்குள்ள. ஸோ ஒரு p tag போட்டு அதுக்குள்ள அந்த ஹெலோ அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட் நான் திரும்ப போட்டு காட்டுறேன். ஸோ போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ எடுக்குது. ஸோ இது அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ஆக்சுவலி இந்த p tagக்கு தான் அப்ளை இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பாக்ஸ்ன்ற டிவ்வோட இது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா div tag வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக வித் அண்ட் ஹைட்டே வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டிவ்க்குள்ள ஏதாச்சும் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டுக்கு தேவைப்படுற வித் அண்ட் ஹைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து மாற்றிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா div tag. ஸோ இந்த div tag வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸோடைய கண்டெய்னர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில பல லே வச்சு நம்மளால இதை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸுக்கு அதுக்கு முன்னாடி வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துக்கிறேன். வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சலில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல். ஸோ பிக்சல் வேல்யூஸ் வந்து எப்படின்னா என்னால் எக்ஸாக்டாக வந்து இவ்வளோதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது வந்து நீங்களாக தான் யூஸ் பண்ண உங்களுக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண தான் வந்து அந்த ஒரு 100 பிக்சல்லாம் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ பிக்சல் வேல்யூ புரிஞ்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாமே அந்த பிக்சலை வச்சு வர்றது தான். ஸோ இந்த div tagல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டர் பண்ணும். இது மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்மளால் div tag யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா p tag வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த p tag வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் ஒன்றுக்கு போயிட்டு ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் வந்து ஃபாண்ட் சைஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க p tagக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறேன். ஸோ அதோட யூனிட் என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 EM அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த 1 EM அப்படின்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ். இப்போ ரிலேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஒன்றுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் போட்டிருக்கேன்னா 100 பிக்சல்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நான் குறைக்க போகிறேன். ஒரு 10 பிக்சல் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா இதோட p tagோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம் யூனிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் யூனிட். அதாவது இதோட பேரண்ட்டுக்கு இது வந்து ரிலேட்டிவ். பேரண்ட்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ். இது இப்போ இதுக்குள்ளே இருக்கு div tagக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அந்த div தான் இதோட பேரண்ட். இது வந்து அந்த divவோடைய சைல்டு. ஸோ இந்த சைல்டு வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இதோட பேரண்டோடைய ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு EM அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ன்றது div tag தானே. அதோட ஃபாண்ட் சைஸ்லாம் வந்து 16 தானே இருக்கும். ஸோ அப்போ ஒரு எம்ன்றது 16 பிக்சல். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1 EM நான் போட்டப்பையும் 16 பிக்சல் போட்டப்பையும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிஞ்சிருக்காது அவுட்புட்டில். இந்த ஹெலோன்ற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாக்ஸோடைய ஃபாண்ட் சைஸை வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ பாக்ஸ்ன்ற டிவ்ல போயிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 200 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா p tagல வந்துட்டு ஃபாண்ட் சைஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு 1 ரெம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரெம் யூனிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரிலேட்டிவ் தான். பட் யாருக்கு ரிலேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டேக் வந்து ரிலேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்களா எம் யூனிட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் பேரண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸோடைய ஃபாண்ட் சைஸ் என்னவா இருந்தாலும் சரி அதோட தான் இந்த சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரெம்மா இருக்கும் 1 EM இருக்கும். ஸோ ரெம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் எல்லாம் பார்க்கவே பார்க்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக்கு போயிடும். ஸோ பாடிக்கு மேலே இருக்கிறது அதுதான். ஸோ பாடி டேக் தான். ஸோ பாடி டேக்ல என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெம்முடைய சைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த p tag வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா
இந்த பாக்ஸுக்கு வந்து கஸ்டம் வித் அண்ட் ஹைட் வந்து கொடுக்க போறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ்க்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்ன வேணுமோ ஹைட் கொடுத்து நம்ம லேஅவுட் உருவாக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித் வந்து 10 ரெம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 10 ரெம்னா வந்து பார்த்தீங்கன்னா 160 பிக்சல். ஸோ ஒரு ரெம்ன்றது இப்போ 16 பிக்சல். ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது அதான், நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்போ 160 பிக்சல், ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 160. அப்போ 160 × 160க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட இதை வந்து பார்த்தீங்கன்னா 10 வியூ போர்ட் வித், அதாவது விடபிள்யூன்ற யூனிட்டை வந்து போட்டுக்கிறேன். விடபிள்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் வித். ஸோ இந்த வியூ போர்ட் வித் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க விண்டோவுடைய ஃபுல் வித் தான் வந்து பார்த்தீங்கன்னா 100 வியூ போர்ட் வித். ஸோ இதுல 10 வியூ போர்ட் வித் அப்படின்னா என்னன்னா அதுல 10%. ஸோ இது வந்து ஃபுல் விண்டோவோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ 10 வியூ போர்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா அதுல 10%. சப்போஸ் எனக்கு அதில் பாதி வேணும் அப்படின்னா 50 வியூ போர்ட் வித் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க விண்டோ சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து வரும். ஸோ அதே மாதிரி ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் ஹைட் இருக்கு, அதாவது VH. ஸோ 50 VH அப்படின்னா மொத்த விண்டோவோட ஹைட்ல பாதி ஹைட். இதே மாதிரி நீங்க 100 வியூ போர்ட் ஹைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் விண்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதாக மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். நீங்க அந்த விண்டோவை வந்து ரீசைஸ் பண்ணா கூட உங்களுக்கு அதுல பாதி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் ரெம் இந்த யூனிட்ஸை பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியல சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.